ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளுக்கு ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் உங்களுக்கு சூப்பரான ரவா கிச்சடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரவா கிச்சடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இது. ஏங்கிட்டனா எனக்கு வந்து ஷெஃப் சுந்தரம் சொல்லி கொடுத்தாரு. நான் கேட்ரிங் முடித்த உடனே ஒரு சின்ன கிளப்பில் போய் ஒர்க் பண்ணேன். அவர் வந்து இந்த ரவா கிச்சடியில் பர்டிகுலராக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணுறவர். ஸோ அந்த ரெசிபி அன்றைக்கி நான் கற்றுக்கினேன். இன்றைக்கி வரைக்கும் இதே ரெசிபி இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரவா கிச்சடின்னு எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் மசாலா அதிகமாக வரும், சில்லி போடுற கடலைப்பருப்பு உளுந்து முருகன் போடுவாங்க. அப்படிலாம் எதுவும் போடலாது. உப்புமாக்கு வேணால் கடலைப்பருப்பு உளுத்தம்பருலாம் போடலாமா தவிர போடலாம். ஆனால் இந்த கிச்சடிக்கு வெறும் கடுகு கொஞ்சம் அந்த பட்டலவங்கம் சோம்பு போடுவாங்க. போட்ட பிறகு லைட்டாக அந்த பட்டலவங்களோட அந்த ஃப்ளேவரும் ப்ளஸ் அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் வந்து நான் 2வது வாட்டி போட்டிருப்பேன். அந்த தக்காளியை வந்து பார்க்கும்போது ஸ்மாஷ் ஆகாமல் வரும். இதே மாதிரி நீங்கள் பண்ணினா உங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துலாம். இப்போது ரவை கிச்சடி தேவையான பொருட்கள் நம்ம பார்க்குறோம். கீ தேவையான அளவு, அதாவது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கேரட் 1 கேரட், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1 வெங்காயம், 1 தக்காளி, பீன்ஸ் 4 நம்பர் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கடுகு 1/4 ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு தாளிப்புக்கு, முந்திரி 10 நம்பர், மஞ்சத்தூள் தேவையான அளவு, ரவை 1 கப்பு. இதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவையை வச்சு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக சூடாகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த கீயை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக கீ போட்ட பிறகு அந்த கடுகு தாளிப்புக்கு அந்த 1/4 ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டிருப்பேன். நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த சோம்பு எல்லாமே இதில் போட்டிருக்கோம். முக்கியமாக அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு பீஸ் சின்ன பீஸாக தான் போடணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இந்த கிச்சடியில். கொஞ்சம் கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணுறோம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த கிச்சடியில். இதுக்கப்புறம் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோட ஆட் பண்ணலாம். ஸோ லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பை இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இஞ்சும் பூண்டும் ஒரே அளவு சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 1/4 தக்காளி க்யூப்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பச்சை கேரட் 1 கேரட்டை க்யூப்ஸ் கட் பண்ணி போட்டிருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பீன்ஸும் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த கேரட்டை வந்து வெங்காயம் லைட்டாக சாஃப்ட் ஆகும். இந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும். எதுக்காக கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அந்த எல்லோஷ் கலர் லைட்டாக அப்படி வரும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 செகண்ட் விடுங்க. ஸோ என்ன ஆகுனா அப்போ லைட் எல்லோஷ் கலர் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து 2 கிளாஸு இப்போது 3வது கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதாவது 1 கப் ரவைக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி, அந்த மீதி உள்ள தக்காளியை க்யூப்ஸை தண்ணி ஆட் பண்ண பிறகு இப்போ தக்காளி போட்டு இப்போ நல்லா பாயில் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவியை இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு ஸ்லோவாக வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ண போனால் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ரவை போடுவோம் ஃபுல் ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் கம்மி பண்ணி முடித்த பிறகு வெந்து வர டைமில் கொஞ்சம் இந்த கீயை 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுங்கள். எல்லோரும் டால்டா போடுவாங்க, கண்டிப்பாக டால்டா போட்டு யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் இதுக்கப்புறம் இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ண டைமில் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டாச்சுல்ல, இப்போ நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 நிமிஷம் தம் ஆகட்டும். இந்த ரவா கிச்சடி ரெடி ஆன பிறகு இந்த கையில் எடுத்திங்கன்னா ஒட்டக்கூடாது.
அதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ இந்த ஒரு சுவையான ஒரு கலர்ஃபுல்லான இந்த ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் இப்போ எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மெத்தடில் தக்காளி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருப்பேன், நல்லா சாத்தே பண்ணி லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் லைட்டாக தண்ணிலாம் ஆட் பண்ணி திருப்பி தக்காளி போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய மெத்தடில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பர் டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் தீனா. See you, bye bye, take care.